வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ஏஐ, அதாவது லிலாண்ட்ரோ அப்படின்ற ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இமேஜஸில் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஜஸ்ட்டு லியாண்ட்ரோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால வந்து நான் அந்த லிங்க் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் போய்ட்டு லியாண்ட்ரோ அப்படின்னு சர்ச் பண்ணி தான் வரும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சைன்இன் கேட்கும். கொடுத்துடுங்க. அது சைன்இன் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா லியாண்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து 150 காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து காயின்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து புது இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் 150 காயின் வந்து யூஸ் பண்ணலாம். அதனால தான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எஸ்மெயில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டெம்பரரியாக ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் பேசிக் செட்டிங்ஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாடல் ப்ரீசெட்னு இருக்குல்ல, இதில் வந்து ஃப்ளக்ஸ் இந்த இது ரெண்டுத்தில் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மற்றது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வருதில்ல. இல்லை கான்செப்ட் ஆர்ட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கிராஃபிக் டிசைனாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் வந்து இந்த டிவ்ஸ் இந்த ஃப்ளக்ஸ் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ப்ராம்ப்ட் என்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கொடுத்துருங்க. ஸ்டைல் வந்து டைனமிக் கொடுத்துருங்க. இதில் நிறைய இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி சொல்லுங்கள். அனிமேட்டடாக, கேம் கான்செப்டாக, இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டைனமிக் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டைமென்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 16:9. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து 2.3, அதாவது மொபைலில் இந்த மாதிரி வேணாலும் இது வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன இது வேணுமோ வச்சுக்கோங்க. அதில் வந்து மீடியம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இமேஜஸ். இந்த 1, 2, 3லாம் கொடுக்க முடியாது. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெய்டு வெர்ஷனாக கேட்கும். ஏன்னா நம்ம வந்து 4 இமேஜஸ் தான் வந்து இதுன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக் செட்டப். இப்போ வந்து எப்படி நம்ம ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இமேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி வரும். நான் இந்த சின்ன செட்டிங்ஸ் சொன்னேன் இல்லையா, சேம் இந்த செட்டிங்ஸ் தான். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எப்படி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT போயிருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் அப்படி வந்து சும்மா எடுத்து வச்சுருக்கேன். இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணால் கேன் யூ ரைட் ஏ ப்ராம்ப்ட் ஃபார் கிரியேட்டிங் ஏ நேச்சுரல் ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல்ஸ் ரியலிஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இப்போ ப்ராம்ப்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து சஜஸ்ட்டுங்க ப்ராம்ப்ட் ட்ரையல் ஸ்பெசிஃபிக் ரீஜியன் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்ட்ரா, அதாவது இந்த இதில் வந்து நம்ம எப்படி நம்ம கேட்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்ட் ரெடி ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டைப் ஏ ப்ராம்ப்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜென்ரேட்னு இருக்கு இல்லையா, நான் இப்போ ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ ஜென்ரேட் பண்ண அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஒரு 4 இமேஜஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபாரஸ்ட் இமேஜஸ் வந்துருச்சு இல்லையா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கிளாரிட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இமேஜஸ். இது மாதிரி வந்து எந்த இமேஜஸ்னாலையும் நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது மாதிரி நம்ம சிங்கிள் இமேஜை கிரியேட் பண்ணிட்டு ஓகே தான். பட் இப்போ வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோரியில் ஒரு கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் காட்டுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஸ்டோரியை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டில் இந்த ப்ராம்ப்ட் போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா சிங்கம் ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி யூஸ் பண்ணுறோன்னா அந்த எல்லா சீனுடைய ப்ராம்ப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜான இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது சீட்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டோரிக்கு வந்து ப்ராம்ப்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த லைன் ஸ்டோரி இது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போது ஃபஸ்ட்டு இந்த சீன் 1ன்றதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் வந்துருக்கு. இதே சேம் ஃபார்மேட்டில் இமேஜஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்குல்ல, இந்த டாப்பில் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி காப்பி சீட்ஸ்னு கொடுத்துருங்க. காப்பி சீட்ஸ் கொடுத்துட்டு இந்த அட்வான்ஸ் செட்டிங் இருக்குல்ல, அட்வான்ஸ் செட்டிங்கில் போயிட்டு யூஸ் ஃபிக்ஸ்டு சீட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த சீட் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு இப்போ செகண்ட் சீனை வந்து காப்பி பண்ணிட்டு வரேன். செகண்ட் சீனை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ நான் ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 இமேஜஸும் சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதாவது அந்த சிங்கனுடைய இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் வேறு டெமோ காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த சீட் வந்து நான் சேம் சீட்டை யூஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சீனை வந்து நான் போடுறேன். தேர்ட் சீனை போட்டு வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இமேஜஸில் வந்து அந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வராது, இமேஜ் வந்து டிஃபர் ஆகி காட்டும். ஸோ இப்போ அடுத்து ஜென்ரேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீட் ஐடி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த 2 இதுவுமே பார்த்தீங்கன்னா சிங்கம் ஒரே மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த தேர்டு வந்து நான் சீட் ஐடி யூஸ் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து ஐடி சேஞ்சஸ் ஆச்சு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இதில் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இது வந்து நான் இந்த சீட் ஐடி யூஸ் பண்ணி நம்ம ஒரே மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஐ ஷாப்பிங். பைமோட்டோ ஐ ஷாப்பிங்கிறது யாரும் இல்லைங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பிளாட்ஃபார்ம் தான். அதாவது நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் நம்ம தேவையான வீட்டுக்கு தேவையான மளிகை க்ரோசரிஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து புதுசாக இப்போ தான் வந்து லைவில் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போயிட்டு பைமோட்டோவில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனி டிஃபெக்ட், அதாவது அவங்களுடைய சர்வீசஸ் எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்கள், அதே மாதிரி நல்லது இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் புதுசாக ஒரு தொழில் தொடங்க யாருமே அவங்களுடைய டிஃபெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வளர முடியும். எல்லோருக்கும் அவங்க ஒரு நல்ல சர்வீசஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.